கடந்த 23ஆம் தேதி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தின் போது ஏற்பட்ட கலவரத்தில் தீக்கிரையான நடுக்குப்பம் பகுதி மீன் மார்க்கெட்டை புதுப்பித்து தரப்படும் என்று முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் சென்னை நடுக்குப்பத்தில் 10 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மீன் சந்தையை மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுக்க போராட்டம் நடைபெற்ற நிலையில் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையிலும் போராட்டம் நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி அன்று போராட்டத்தின் போது ஏற்பட்ட கலவரத்தில் நடுக்குப்பம் பகுதி மீன் மார்க்கெட் பெருத்த சேதத்தை சந்தித்தது. முற்றிலும் தீக்கிரையான இந்த மீன் மார்க்கெட் புதுப்பித்து தரப்படும் என்று முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது 10 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தற்காலிக மீன் சந்தையை மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அவர் அங்குள்ள பொதுமக்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். இது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ராஜாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ராஜா, இப்பொழுது தற்காலிக மீன் சந்தை 10 லட்சம் ரூபாய் செலவில் திறக்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை சொல்லுங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தின் போது கடந்த 23ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தில் சென்னை மெரினா கடற்கரையை ஒட்டியுள்ள நடுக்குப்பம் இங்குள்ள அந்த மீன் சந்தை மீன் மார்க்கெட் முழுவதுமாக கொளுத்தப்பட்டது. இது குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அவர்களுக்கு புதிதாக மார்க்கெட் கட்டி கொடுக்கப்படும் என்ற நேற்று முன்தினம் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஊட்டிப்பத்திரிகையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த அறிவிப்பில் நடுக்குப்பத்தில் தற்போது தற்காலிகமாக இன்னும் ஓரிரு நாளில் தற்காலிக மார்க்கெட் அமைத்து தரப்படும். அதே போல 70 லட்சம் ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய நிரந்தர மார்க்கெட் விரைவில் கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் தற்போது சென்னை நடுக்குப்பத்தில் 10 லட்சம் ரூபாய் செலவில் 92 கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தற்காலிக மீன் மார்க்கெட்டை மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தற்போது திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களையும் சந்தித்துள்ளார். இந்த மார்க்கெட் 92 கடைகள் தற்போது இந்த பகுதியில் உள்ளன. இதனோட மதிப்பு 10 லட்சம் ரூபாய் செலவாகும். இதன் பிறகு இன்னும் ஒரு சில மாதங்களில் நிரந்தரமான அவர்களுக்கான அதிநவீன வசதிகளுடன் கூடிய மார்க்கெட் 70 லட்சம் ரூபாய் செலவில் இந்த பகுதியில் ஒரு மீன் மார்க்கெட் கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே உறுதியளித்துள்ளார். தற்பொழுது அவர் மீன் மார்க்கெட்டை திறந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் பிறகு அவர் செய்தியாளர்களையும் சந்திக்க உள்ளார். ராஜா, இப்பொழுது அமைச்சர் ஜெயக்குமாரோடு வேறு யாரெல்லாம் வந்திருக்காங்க, எந்தெந்த அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க ராஜா. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாருடன் மீன்வளத்துறையினுடைய ஆணையர் அந்த ராஜேஷ் மற்றும் முக்கியமான அதிகாரிகள், தற்போது மீன்வளத்துறையினுடைய செயலாளர் பொறுப்பு வகிக்கக்கூடிய ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் தற்போது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகின்றனர். இந்த மார்க்கெட் 92 கடைகள் இந்த பகுதிகளில் கடை வைத்திருந்தவர்கள், இந்த பகுதியில் ஏற்கனவே இந்த மீன் மார்க்கெட்டில் கடை வைத்திருந்தவர்களுக்கு தற்போது இங்கே கடை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது முடிந்த பிறகு இந்த தற்காலிக கடைகள் 2 நாட்களுக்குள்ளாகவே அமைக்கப்பட்டன. நேற்று முன்தினம் சட்டப்பேரவையில் அவர் உறுதியளித்தார். இது மாதிரி இவர்களுக்கு எரிந்த இடத்தில் புதிதாக தற்காலிகமான ஒரு மார்க்கெட் கட்டி கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் இன்றே இந்த மார்க்கெட் தற்போது பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. 92 கடைகள் ஏற்கனவே இங்கு கடைகள் வைத்திருந்தவர்களுக்கு தற்போது இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு சில மாதங்களில் நவீன மார்க்கெட் கட்டி கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் உறுதியளிக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். தற்போது அதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் இங்கு மறைந்த முதலமைச்சர் திரு ஜெயலலிதா படத்தை திறந்து வைத்தார். அதன் பிறகு இந்த பகுதியில் உள்ள மீனவர்களிடம் அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார். இந்த கலவரத்தின் போது எதிர்கொண்ட பிரச்சனைகள் ஏற்பட்டது, அவர்களுக்கு எதிர்கொண்ட உதவி தேவையில்லை ஏனென்றால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே அவர் இந்த பகுதியில் கள ஆய்வு செய்தார். இந்நிலையில் தற்போதும் அவர் இந்த பகுதி மீனவர்களை கேட்டுள்ளார். மேலும் இதற்கு பக்கத்தில் உள்ள அந்த அயோத்தி குப்பம் மற்றும் மாட்டாங்குப்பத்தில் உள்ள மீனவர்களுடைய உபகரணங்கள் சேதமடைந்ததாக அந்த கலவரத்தில் தெரிவிக்கப்பட்டது. அவர்களுக்கும் முழுமையான மீன்வளத்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கும் நிவாரணம் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற முதலமைச்சர் நேற்று மற்றும் விதி 110 அறிவிப்பு வெளியிட்டார். இன்னும் சில நிமிடங்களில் இன்னும் சற்று நேரத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார்.